உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருப்பார் இல்லையா, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப் புடானோ அவர்கள். அவரு இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. மிக முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. அவர் நிறைய விஷயம் பேசினாரு. ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்னன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அட்வான்ஸ் ஆகிறதுக்கு பாக்குறாங்க. இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் ரீஜன்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகி ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க ஜாப்ரோசியாவை. ஏன்னா ஜாப்ரோசியாவை ஓவர்லாப் பண்ணி மேல வராங்க. ஏன்னா ஜாப்ரோசியால ட்ரென்ச் லைன் தோண்டிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஜாப்ரோசியாவோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஜாப்ரோசியாவோட வடக்கு பகுதி அப்புறம் கிழக்கு பகுதிகள்ல இருந்து போறதுனால டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் போறதுனால ஜாப்ரோசியா வந்து பண்ண பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது போல புடானோ அவர்கள் சொல்றாரு. அதுக்கு ஏற்ப இந்த ஹுலை போல் இந்த பகுதியெல்லாம் வந்து பண்ணா அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்யா தரப்பு இருக்காது. அதை பத்தின விஷயங்கள்லாம் லைனா வருது. பட் இது போல வந்து பாத்தீங்கன்னா புடானோ அவர்கள் சொல்றாரு. அடுத்தது, அதாவதுங்க, ஒரு பீரியட் இருந்தது பாத்தீங்களா, அதாவது மிசைல் யூஸ் பண்றதே ரொம்ப ரேரா இருக்கும் ரஷ்ய தரப்புல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பீக் அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்க அந்த கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருந்து போகல, அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம நார்த் கொரியா, ஈரான்லாம் வந்து பண்ண சப்போர்ட் பண்ணாமையே ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கு. அவங்க இன்வால்வ் ஆகாமையே ரஷ்யா அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய மிசைலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புடானோ அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்களோட எக்கனாமியை ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட வர்த்தகம், அந்த உறவை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தி வர்த்தகம் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக? ரஷ்யா சைனாவோட ரொம்ப க்ளோஸா இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகம் அறிஞ்ச உண்மை, நீங்க எந்த இதுல போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், ஓபன் சோர்ஸா இருக்கக்கூடிய விஷயம் தான். சீனாங்கிறது அமெரிக்காவோட எதிரியா மாறிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுல இருந்து சைனா கிட்ட இருந்து ரஷ்யாவை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இப்ப அமெரிக்கா அவங்களோட உறவுகளை மேம்படுத்தினாதானே முடியும். இந்த காரணத்தினாலதான் ரஷ்யா அப்படிங்கறத விட்டுட்டு சீனா தான் உங்களுக்கு சீரியஸ் த்ரெட். அதனால ரஷ்யாவோட நட்பு பாராட்டலாம் அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது மத்தபடி இதுல எதுவும் இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் தரப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான இதுல வேற எந்த ஒரு விஷயம் இல்ல. அமெரிக்கா அவங்க நாட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இதுல அமெரிக்கா அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க, அப்புறம் ரஷ்யா அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் முதல்ல அவங்க யோசிச்சாங்க. அதே போலதானே நம்மளை பத்தி தானே யோசிக்கணும் அப்படிங்கிறது போல புடானோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். இதுல என்னன்னா, அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிஸ் 4 நபர்கள் உக்ரைனோட ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க. NABO, நேஷனல் ஆன்டி கரப்ஷன், இவங்களா ஊழல்வாதிகள், எங்களுக்கு கொஞ்சம் கிரிமினல் குற்றம் இவங்க மேல டவுட் ஆகுது, விசாரிக்கணும் அப்படிங்கிறது போல நோட்டீஸ் கொடுத்துட்டுருக்காங்க. பார்லிமெண்ட்ல இந்த தடவை ராடால கூட 30 நபர்கள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்களாம். நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு பாருங்க, உக்ரைனை பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல விஷயங்கள் இல்ல. மெயினான அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. அதாவது ஒரு விண்டோ இருக்கு, அமைதிக்கான ஒப்பந்தம் பிப்ரவரி மாசத்துல ரீச் ஆகிறதுக்கு ஒரு விண்டோ இருக்கு. அதாவது இதுல என்ன தெரியுங்களா ரியாலிட்டி, பிப்ரவரி மாசம் கண்டிப்பா ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் பேசலாம், அதுக்கு ஒரு விண்டோ இருக்கு. இதுல என்ன அப்படின்னா உண்மையை ஒத்துக்கிட்டாலும் பேசிக்கான ரியாலிட்டி என்ன தெரியுமா, அடிப்படையான உண்மை, வீக்கர் சைடு இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்னைக்கு டிக்டேட்டே பண்ண மாட்டாங்க. டேர்ம்ஸ் என்னவோ அதை சரின்னு கேட்டுக்க மட்டும்தான் செய்வாங்க. நெகோசியேஷன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோல்டுமே வந்து பாத்தீங்கன்னா லூசிங் டேர்முக்கு இருக்காது அப்படிங்கிற புடானோ அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா பல பகுதிகளை முன்னேறி யோசிக்கிறாங்க. டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்கர் சைடுக்கு நெகோசியேட் பண்ணதுக்கு டேர்மே இருக்காது, அதுதான் அடிப்படை உண்மைங்கிறாரு. அப்ப அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. சோ பிப்ரவரி மாசத்துல அமைதி வரும் அப்படிங்கிற இவர் தரப்பு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு புடானோ அவர்கள். உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஏன்னா நாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. போன பதிவை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில உக்ரைன் இருக்கு அப்படிங்கிறது போல. உக்ரைனை இப்ப மீட்டெடுத்தாகணும், கட்டமைக்கணும், ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். அது யாரோட தலையில கட்டுறது? அமெரிக்காவா, இல்ல யூரோப்பா, இல்ல ரஷ்யாவா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி.
ரெப்பரேஷன்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்போ வீக்கர் சைடுக்கு நெகோசியேஷன் கிடையாது அப்படின்னா எந்த ஒரு டேர்ம்ஸுமே இல்லாம உக்ரைன் ரஷ்யா கிட்ட சரணடைறதுக்கு ஆசைப்படுதா? அததான் புடானா அவர்கள் சொல்ல நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து, இவரோட இன்டர்வியூல இருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர் காலையில ஃபர்ஸ்ட் பதிவுல பார்த்திருப்போம், உட்காந்து பேசியிருந்தார் இல்லையா? அந்த டைம்ல அவர் தரப்பு இருந்தே சொல்லியிருந்தாரு, திமித்ரோவ், அதாவது மிர்னோகிராட், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் திமித்ரோவ், அது முன்னாடி அந்த பேர் தான் இருந்தது 2001 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அந்த பேர்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா மிர்னோகிராட் மாத்திருந்தாங்க. ஸோ திமித்ரோவ் தான் ரஷ்யா தரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை நம்ம மீட் எடுத்துட்டோம், அது கூடவே குலைப்போலியும் நம்ம மீட் எடுத்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட்ஸ் இது இந்த காம்பேட் ஆபரேஷன்ல. திமித்ரோங்கிறது, அதான் மிர்னோகிராட், திமித்ரோங்கிறது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் டிபிஆர், டொனஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக்கோட ஃபுல் லிபரேஷனுக்கு இது ஒரு அடித்தளமா இருக்க போகுது அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னார். அட் த சேம் டைம் குலைப்போல், ஜாப்ரோசேஷியால இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய சிட்டி, ஜாப்ரோசேசியாவுக்கு அடுத்தது குலைப்போல். ஸோ ரஷ்யா தரப்பு வந்து அதை குலைப்போல்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப வருஷமா அதே பேரு தான் இந்த குலைப்போல். இப்பதான் சமீபத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருந்தாங்க, குலைப்போல் அப்படிங்கிறத மாத்திருந்தாங்க. ஸோ ரஷ்யா அதை குலைப்போல் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. 2வது மிகப்பெரிய சிட்டி ஜாப்ரோசேஷியாவை நம்ம லிபரேட் பண்ணிருக்கோம், மீட் எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட், டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அஃபென்சிவ் ஆபரேஷன் ஜாப்ரோசேசியா ரீஜியன்ல இப்போ புது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கன்கிராச்சுலேஷன்ஸ் இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்படிங்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவரு சொல்லிட்டாரு. ரிசல்ட்ஸ் வேணும்ல, விஷுவலா பாக்கணும்ல. நம்ம சேனல்ல உக்ரைன் சொல்றது பார்ப்போம், இல்லைன்னா வீரர்கள் அங்க இருந்து கொடி விரிச்சாதான் நம்ம ஒத்துக்குவோம் இல்லையா? ஸோ குலைப்போல் பகுதியில ரஷ்ய வீரர்கள் நாங்க எப்படி போனோம், சண்டை பிடிச்சோம், என்ன நடந்துச்சு, ஏது நடந்தது அப்படிங்கிறது போல அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கொடிகளை விரிச்சு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குலைப்போல் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா வந்துருச்சுன்றதை இந்த வீடியோல வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இது ஃபர்தர் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ஒரு ரூட்டா இருக்க போகுது. அடுத்தது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரியே திமித்ரோவ் இருக்கு இல்லையா? அந்த பகுதி பயங்கரமான பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. அந்த பகுதியை நாங்க எப்படி போனோம், சண்டை பிடிச்சோம், இப்ப எப்படி நாங்க அதை மீட் எடுத்திருக்கோம், அந்த பகுதியில எங்க கொடிகள் பறக்குது பாருங்க அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ. இப்போ மிர்னோகிராட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கடைசி செட் ஆஃப் உக்ரைனோட வீரர்கள் சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சரணடையும் போது பார்த்தோம் மிர்னோகிராட்ல கொஞ்சம் கொஞ்சமா சாரையா சரணடைறாங்கன்ட்டு. அடுத்த செட் வந்து பாத்தீங்கன்னா சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க மிர்னோகிராட் பகுதிகளில். இப்போ மிக முக்கியமான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதாவது சிவர்ஸ், மிர்னோகிராட், குலைப்போல். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா புடானா அவர்கள் சொன்ன மாதிரிதான், இப்போ உக்ரைனுக்கான ஒரே வழி, உக்ரைன் சேஃபா இருக்கணும், உக்ரைன் பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கான ஒரே வழி உக்ரைன் ரஷ்யா கிட்ட போறது மட்டும்தான். ஸோ உக்ரைனியன்ஸும் அதான் விரும்புறாங்களா? ஸோ அதனாலதான் குலைப்போல சண்டையை பிடிக்காம ரஷ்யா கிட்ட கொடுத்துறாங்களா? ஸோ இனி என்னென்ன பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போக இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த டைம்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட இருக்காரு. மீட்டிங்கோட சாராம்சம் வரட்டும், வந்துச்சுன்னா அது பேரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அது ஒத்து வரல, ரெப்பரேஷன் அமெரிக்கா தரல, $800 பில்லியன் தரல அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில முழு உக்ரைனியன்ஸும் ரஷ்யா கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாற்று ரஷ்யா எடுத்துக்க மாட்டாங்க, உக்ரைனியன்ஸ் ரஷ்யா கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல நடக்குதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.